Hi, hello students, welcome to Pudhuyugam Academy. Today we are going to discuss about a very important topic in geography. So இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போறோமா, சரிங்களா? ஸோ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் வந்துட்டு நம்ம என்னென்ன டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஜியோகிராஃபி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்றோம், சரிங்களா? ஸோ ஜியோகிராஃபில வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிட் 2 climate and natural vegetation of India. ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தமிழ்ல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் கைஸ், ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு உங்களுக்கு புக்ஸ் அண்ட் வேர் டு ஸ்டடி இது எல்லாமே வந்துட்டு டிரைவ்ல வந்துட்டு அட்டாச் பண்ணி வந்துட்டு நான் கொடுக்குறேன். நீங்க சந்தேகம் இருந்தால் புக்ஸும் பார்க்கலாம், வேர் டு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நீங்க வந்துட்டு பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்னா கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஃபுல்லாக வந்துட்டு பிபிடி கண்டென்ட் ஓரியன்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் நான் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாது எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும் அப்படின்றது. ஸோ நான் இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு நோட் பண்ணி சொல்லுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நான் வந்துட்டு சொல்லுவேன். ஸோ அதையும் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூர் குவிக் ரிவிஷன் கைஸ், ஓகே? அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, let's move inside the topic. So இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். தட் இஸ் climate and natural vegetation of India, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைமேட்ஸ்லாம் என்ன, அண்ட் தென் வந்துட்டு வெதர் அப்படின்றதுலாம் வந்துட்டு என்னென்ன அப்படின்றது, ஓகேங்களா? ஸோ அந்த என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கிளைமேட்டை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன்ல ஒன்றும் இல்லைம்மா, சும்மா லைக் சம்மர் சீசன் அப்படின்னா நம்ம நிறைய வந்துட்டு தண்ணி, கோடை காலங்கள் அப்படின்னா நம்ம அதிகமாக தண்ணீர் வந்துட்டு குடிப்போம், ஓகேங்களா? ஆனால் குளிர்காலத்தில் அதே அளவு தண்ணீர் வந்துட்டு நம்ம குடிக்கிறது கிடையாது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு சம்மர் டைம்ல காட்டன் க்ளோத்ஸ், பருத்தி ஆடைகள் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். குளிர்காலத்தில் கம்பிளி ஆடைகள் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம், சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி டிட் யூ நோ இருக்கு பாத்தீங்களா, சாரி டூ யூ நோ, இந்த மாதிரி क्वेश्चंस இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டூ யூ நோ கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு இந்த பாக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் கைஸ், ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவேபிள் கிளைமேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி பிரிட்டிஷ் கிளைமேட் விச் இஸ் நெய்தர் டூ ஹாட் நாட் டூ கோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈக்குவேபிள் கிளைமேட் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் சமச்சீர் காலநிலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? இதை வந்துட்டு பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு வந்துட்டு இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க, ஜஸ்ட் ஒரு வேறு பெயர் மாதிரி, சரிங்களா? இந்த காலநிலையில வந்துட்டு அதிக வெப்பமாகவும் இருக்காது, அதிக குளிராகவும் இருக்காது, சரிங்களா? அதாவது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப கோல்டாகவும் இருக்காது, மாடரேட்டா இருக்கும் டெம்பரேச்சர். அதான் நம்ம என்ன சொல்றோம், பிரிட்டிஷ் கிளைமேட்னு சொல்றோம், இல்லைன்னா ஈக்குவேபிள் கிளைமேட்னு சொல்றோம். இந்த மாதிரி டூ யூ நோ பாக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் கைஸ், ஓகேங்களா? ஸோ இது கரெக்டா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த காலநிலையை பாதிக்கும் காரணிகள், கிளைமேட்ஸை வந்துட்டு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ கிளைமேட்டை அஃபெக்ட் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு அட்சகங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க, லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல வந்துட்டு அட்சகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியாவோட லாட்டிடியூட்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்துக்கோங்க. 8 degrees 4 minutes north, 37 degrees 6 minutes north latitudes. latitudes அப்படின்னா வந்துட்டு இந்த நார்த் சவுத் தான், ஓகேங்களா? வடக்கு தெற்கு தான் வந்துட்டு குறிக்குது. ஸோ நார்த்ல வந்துட்டு எவ்வளவு சொல்றாங்க, 8 degrees 4 minutes சொல்றாங்க, ஓகேங்களா? நார்த். அப்புறம் சதர்ன் latitude வந்துட்டு 37 degrees 6 minutes நார்த்.
என்ன மேம் சவுத்ல நீங்க என் தான் போடுறீங்க நார்த்னு போடுறீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்குமா சரிங்களா. அதாவது வடகிழக்கு துருவத்துல வந்துட்டு உலக அளவுல பாத்தீங்கன்னா மேப்ல இந்தியா வந்துட்டு வடகிழக்கு துருவத்துல இருக்கு சரிங்களா. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா சதர்ன் லாட்டிடியூடுமே வந்துட்டு என் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா. புரிஞ்சுதா? ஓகே. The Tropic of Cancer divides the country into 2 equal halves அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடக ரேகை வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட்டை வந்துட்டு 2 சம பாகங்களா வந்துட்டு பிரிக்குதுன்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு சதர்ன் சைடு இருக்கிற பிளேசஸ் எல்லாமே ஹை டெம்பரேச்சர்ல வந்துட்டு இருக்கும் சரிங்களா. அதாவது கடக ரேகைக்கு தெற்கு அமைந்துள்ள பகுதிகள் எல்லாமே வந்துட்டு ஆண்டு முழுக்கும் அதிக வெப்பமயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதே கடகரேகைக்கு வடக்குல இருக்க பகுதிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மித வெப்ப காலநிலை தான் இருக்கும்னு சொல்றாங்க. So the north of the equator, the north of the Tropic of Cancer enjoys a subtropical climate. Next, altitude. Altitudeனா ஒன்றும் நம்ம உயரம் ஹைட் சரிங்களா, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ when altitude increases the temperature decreases. இதை பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொல்றாங்க, உயரம் வந்துட்டு செல்ல செல்ல வளிமண்டலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அளவுல வெப்பநிலை குறையுதுன்னு சொல்றாங்க சரிங்களா. இதுதான் வெப்ப குறைவு விகிதம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, நார்மல் லாப்ஸ் ரேட். ஸோ பாத்தீங்கன்னா நமக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே மேம் எவ்வளோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 1000 மீட்டர்ஸ்க்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகுது சரிங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்னமா சொல்லலாம், இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் சொல்லலாமா, ஊட்டி கொடைக்கானல் ஷிம்லா இந்த ஹிமாலயாஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. பிகாஸ் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறதால அங்கெல்லாம் ரொம்ப குளிராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது காரணம் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த ஆல்டிடியூட், உயரம் தான் சரிங்களா. ஜஸ்ட் இந்த பேரா பார்த்தீங்கன்னாலே வந்துட்டு போதும். நான் அண்டர்லைன் பண்ற கீவேர்ட்ஸ்லாம் படிச்சுக்கோங்க கைஸ். ஓகே. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ, அதாவது கடலில் இருந்து அமைந்துள்ள தொலைவு ஓகேங்களா. ஸோ கடல்ல இருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்ப்பாங்க. A large area of India, especially the peninsular region, is not very far from the sea, and this entire area has a clear maritime influence. மோஸ்ட்லி பெனிசுலர் இந்தியானா தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பெனிசுலர் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டிஸ்டன்ஸ்ல தான் வந்துட்டு இருக்கு சரிங்களா. கடல்ல இருந்து வெகு தொலைவில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து வெகு தொலைவில் இல்லைன்னு சொல்றாங்க ஓகேங்களா. அதனால தான் இந்த பகுதி முழுக்க வந்துட்டு என்ன சொல்றாங்க, காலநிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு குளிர்காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளிரற்று இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு சீரான ஒரு மாட்ரேட்டான ஒரு சம்மர், ஒரு மாட்ரேட்டான வெப்பநிலை தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி this part of the country does not have a very clearly marked winter ஓகேங்களா. ஸோ குளிர்காலமா இருந்தா கூட அவ்வளவு குளிர்லாம் வந்துட்டு காணப்படாது சரிங்களா. அண்ட் நார்த்தன் இந்தியா, the North India experience much seasonal variation in temperature due to the absence of the influence of the seas. ஸோ நார்த் இந்தியாஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெப்பமாக வந்துட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. பிகாஸ் வந்துட்டு அங்கே நிறைய கடல் அப்படின்ற ஒரு விஷயம், சீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நார்த் இந்தியாவில் வந்துட்டு அவ்வளோவா இல்லாதால வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ் வந்துட்டு பொதுவாக ஹாட்டாக இருக்கும், வின்டர்ஸ் வந்துட்டு கோல்டாக இருக்கும் ஓகேங்களா. அது கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் ஆகிடும். அண்ட் வந்துட்டு கொச்சினோட டெம்பரேச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனுவல் டெம்பரேச்சரே ஒரு ஆண்டுக்கு 30 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில 40 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க. Since it is located in the interior parts, air near the coast has more moisture and greater potential to produce precipitation. Due to this fact, the amount of rainfall at Kolkata, located near the coast, is 119 cm and it decreases to just 24 cm at Bekanagar, which is located in the interior part. கொல்கட்டால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அருகில் இருக்கிற பகுதியிலலாம் வந்துட்டு ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குமா, 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும்.
ஆனால் இதே வந்துட்டு கொல்கட்டாவில் வந்துட்டு கடலுக்கு அருகில் இல்லாத பகுதிகள், இப்போ இன்டீரியர் பார்ட்னு சொல்லுவோம்லம்மா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, கடலுக்கு ரொம்ப தொலைவில் உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதி பிக்கநகர்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பகுதி தான். அதெல்லாம் 24 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் மட்டும்தான் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பருவகால காற்று, மான்சூன் விண்ட், இது இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பருவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு வீசும் காற்று. ஓகேங்களா. ஸோ மோஸ்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சூரிய செங்குத்து கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூன் மாதத்துல. ஸோ இது பாருங்க, சன் ரேஸ் ஆர் வெர்டிக்கல் ஓவர் த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் த மிட் ஆஃப் ஜூன். ஸோ ஜூன்ல வந்துட்டு சன்னோட ரேஸ் வந்துட்டு வெர்டிக்கலா இருக்கிறதால அதான் வந்துட்டு சம்மர் சீசன். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்ற மாதிரி வந்து ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன்னு சொல்லுவோம். அதாவது லைக் தென்மேற்கு பருவ காற்றோடைய ஒரு தொடக்கம். ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போதான் என்ன ஆகும்னா அந்த வெப்பநிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைந்து இந்தியாவில் நிறைய பிளேசஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ரெயின்ஃபால்ல இருந்து அதிகமான ரெயின்ஃபால் வரைக்கும் வந்துட்டு வரும். சரிங்களா. So again, did you know படிச்சுக்கணும் நாம, weather refers to the state of atmosphere of a place at a given point of time. Climate is accumulation of daily and seasonal weather events over a period 30 to 35 years. So வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன? வெதர் அப்படின்னா வானிலைன்னு அர்த்தம். ஓகேங்களா. வானிலை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரு வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பிடுகிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒரு பிளேஸ், அந்த பிளேஸோட அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும்தான் வெதர். இதே கிளைமேட் அப்படின்றது வந்து காலநிலை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியோடைய 30 to 35 ஆண்டுகள் வரைக்கும் வந்துட்டு சராசரியா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அதோடைய வானிலையை. ஸோ சராசரியா வந்துட்டு 30 to 35 இயர்ஸ் எப்படி இருக்கு, மழை எப்படி இருக்கு, சம்மர் எப்படி இருக்கு, குளிர்காலம் எப்படி இருக்குன்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை வச்சுதான் வந்துட்டு கிளைமேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிசைட் ஆகுது. ஓகேங்களா. வெதர் அப்படின்றது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும்தான். பட் கிளைமேட் அப்படின்றது 30 to 35 இயர்ஸோட அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படி தான் கிளைமேட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரிலீஃப். ரிலீஃப் அப்படின்னா நிலத்தோற்றம் அப்படின்ற மாதிரி அர்த்தமா. சரிங்களா. ஸோ இது லைக் வளிமண்டல அழுத்தம், காற்றோடைய திசைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. விண்டோட டிரெக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா ரெயின்ஃபாலை வந்துட்டு பாதிக்கும், மழை பொழிவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதிக்கும். The Himalayas act as a barrier to the freezing cold wind blows from the Central Asia and keep the Indian subcontinent warm. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமயமலை என்ன பண்ணுதுன்னா மத்திய ஆசியால இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிர் காற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீசும். சரிங்களா. ஸோ அந்த குளிர்காற்றை தடுக்கிறது யார்? இமயமலை தான். அந்த குளிர்காற்றை தடுத்து இந்தியாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்ப பகுதியாக வந்துட்டு வச்சிருக்கிறதும் யாரு? ஹிமாலயாஸ் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. During the southwest monsoon, areas on the west slope of the Western Ghats receive heavy rainfall. On the contrary, vast areas of Maharashtra, Karnataka, Telangana, Andhra Pradesh, Tamil Nadu lie in rain shadow or leeward region where receives very little rainfall. So, அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுமா சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கனமழை இருக்கும்னு சொல்லுவாங்க, ரெயின்ஃபால் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதுக்கு மாறா இந்த மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, தமிழ்நாடுலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மழை மறைவு பகுதிகள்ல இருக்கு. ஓகேங்களா. மழை மறைவு பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா காற்று வீசாத பகுதிகள் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அந்த பகுதியில் இருக்கிறதால வந்துட்டு நமக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரொம்பவே கம்மியான ரெயின்ஃபால் தான் வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நமக்கு வந்துட்டு கிடைக்குமா. சரிங்களா. ஓகேங்களா. வெஸ்டர்ன் காட்ஸ் ஹெவி ரெயின்ஃபால் தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இந்த பிளேசஸ் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லேயே வந்துட்டு ரெயின் ஷேடோ ரீஜன், லீவர்ட் ரீஜன், மழை வந்துட்டு வராத ரீஜனில் வந்துட்டு நம்ம இருக்கோம். மழை பொழிவு இல்லாத ரீஜன் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா காற்று வராத எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அதில் இருக்கிறதால நமக்கு வந்துட்டு கம்மியாக தான் ரெயின்ஃபால் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் காற்றோட்டங்கள். ஸோ ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்றது ஒன்றும் நம்ம ஃபாஸ்ட்டாக வர விண்டு. சரிங்களா. ஸோ ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக வர விண்டு தான் வந்துட்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திபெத்திய பீடபூமியை நோக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வந்துட்டு வரும். சரிங்களா.
ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதாமா? இது அப்படியே தமிழ்லையும் பார்த்துடலாம் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் வரைக்கும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். சமச்சீர் காலநிலை, பிரிட்டிஷ் காலநிலை சொன்னேன்லம்மா. ஸோ அது வந்துட்டு அதிக வெப்பமாகவும் இருக்காது, அதிக கோல்டாகவும் இருக்காது அப்படின்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காலநிலையை பாதிக்கும் அப்படின்னா அட்சகங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ வட அச்சம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? உயரம், ஆல்டிடியூட், எவ்வளோ உயரம் நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1000 meters உயரம் இன்க்ரீஸ் ஆகுனா 6.5 degrees Celsius வந்துட்டு உங்களுக்கு வெப்பநிலை வந்துட்டு குறையும். சரிங்களா? அதுதான் வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கடல்ல இருந்து அமைந்துள்ள தொலைவு. ஸோ கடல் கிட்டே ஒரு பிளேஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஈரப்பதமா இருக்கும், அங்க நிறைய மழை பொழிவு வந்துட்டு இருக்கும். கடல்ல இருந்து உள்ள நம்ம ஏதாவது இன்டீரியர் பார்ட்ஸ்ல வந்துட்டு அமைந்திருக்கு அப்படின்னா அதோட வெப்பம் வந்துட்டு அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் கொல்கத்தால வந்துட்டு பாத்தீங்கன்னா கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள பகுதி வந்துட்டு அதோடைய வெப்பம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோடைய மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். இதே பிக்கநகர் வந்துட்டு இன்டீரியர் பார்ட் ஆஃப் கொல்கத்தால இருக்கிறதால அதோட மழைப்பொழிவு கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் பருவகால காற்று. ஸோ மான்சூன் விண்ட். ஓகேங்களா? ஸோ காற்று வந்துட்டு மாறி மாறி வீசுறதால சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது மூலமாகவும் நமக்கு மழைப்பொழிவு வந்துட்டு இருக்கணும். வானிலை அப்படின்னா என்னன்னு சொல்லியிருப்பேன் நான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸோ அதை சொல்றது. காலநிலைன்றது ஒரு 30 to 35 years வந்துட்டு நல்லா கணிச்சு அனலைஸ் பண்ணி அதோட இந்த பகுதியோட காலநிலையை சொல்லியிருப்பாங்க. நிலத்தோற்றம். ஸோ நிலத்தோற்றமா இருக்கட்டும், காற்றோட டிரெக்ஷனா இருக்கட்டும், வளிமண்டல அழுத்தமா இருக்கட்டும், இது எல்லாமே தான் வந்துட்டு ரெயின்ஃபாலை வந்துட்டு பாதிக்குதுமா. சரிங்களா? அண்ட் இமாலயம் என்ன பண்ணுது? மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வெப்ப பகுதியா வந்துட்டு வச்சிருக்கிறது வந்துட்டு இமாலயாஸ் தான் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. என்னதான் வந்துட்டு வெஸ்டர்ன் ஏரியாஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த நீலகிரிஸ் இதுலலாம் வந்துட்டு நிறைய மழை பொழிவு இருந்தா கூட மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மழை மறைவு பகுதியில வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, அல்லது காற்று மோதாத பகுதிகளில் இருக்குன்னு சொல்றதால நமக்கு மழை வந்துட்டு அவ்வளவு அதிகமா வராது. ஜெட் காற்றோட்டங்கள் அப்படின்றது வந்துட்டு உன்னோட வேகமாக நகரும் காற்று. ஓகேங்களா? இது சவுத் வெஸ்ட் மான்சூனையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூனையும் வந்துட்டு என்ன பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரியா? நம்ம இது வரைக்கும் பார்த்தோமா? இப்போ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் மான்சூன் போலாம். பருவக்காற்று. ஸோ மான்சூன் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரேபியன் மொழி சொல் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, சம்மர் சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா சன்னோட ரேஸ் வந்துட்டு வெர்டிக்கலா வந்துட்டு இருக்குமா டிராபிக் ஆஃப் கேன்சர் மேல. ஓகேங்களா? ஸோ அந்த பகுதியில் அப்போ அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது அது என்னன்னா விண்டா இருந்தாலும் சரி, சாரி ப்ரெஷர் அண்ட் விண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் நார்த்வர்ட்ஸ், நார்த் நோக்கி வந்துட்டு நகருதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஈக்குவேட்டர் கிராஸ் ஆகும்போது while crossing the equator the wind gets deflected and take direction of the southwest. ஸோ என்ன ஆகுதுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த சம்மர் சீசன்ல வந்துட்டு சன்னோட ரேஸ் வந்துட்டு வெர்டிக்கலா வந்துட்டு விழும் டிராபிக் ஆஃப் கேன்சர் மேல. அப்போ இந்த ப்ரெஷர் விண்ட் எல்லாமே வந்துட்டு நார்த் நோக்கி நகருது. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு நார்த்வர்ட் நோக்கி நகரும் பொழுது என்ன ஆகுதுன்னா
சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஈக்குவேட்டரை கிராஸ் ஆகும்போது வந்துட்டு ஒரு ஃபாஸ்டா ஒரு காத்து வீசுறதால அந்த விண்ட் வந்துட்டு எந்தெந்த விண்ட் ப்ரெஷர் விண்ட் எல்லாம் நார்த் நோக்கி நகருதுல அது எல்லாமே டிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே சவுத் வெஸ்ட்டை நோக்கி எடுக்குது. டிஃப்ளெக்ட் ஆகி டேக்ஸ் த டிரெக்ஷன் ஆஃப் தி சவுத் வெஸ்ட் அண்ட் பிகம் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஆக்சுவலி அது நார்த் நோக்கி தான் நகர்ந்து போயிருக்கணும். சரிங்களா, வடக்கு நோக்கி வந்துட்டு நகர்ந்து இருக்கணும். சரிங்களா, பட் அப்போ வடக்கு நோக்கி நகரும் பொழுது தென்கிழக்கு காற்றோட ஆதிக்கம் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, தென்கிழக்குல இருந்து காற்று பயங்கரமா வீசுறதால என்ன ஆகும்னா அது வந்துட்டு தென்கிழக்கு பகுதியை வந்துட்டு நோக்கி நகர ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு தென்கிழக்கு பருவமழை அப்படின்ற மாதிரி வந்துட்டு தென்மேற்கு பருவமழை அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, சவுத் ஈஸ்ட். ஆனா விண்ட் எங்க இருந்து வீசுது மேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சவுத் ஈஸ்ட்ல இருந்தா வீசும். தென்கிழக்குல இருந்தா வந்துட்டு அதிகமா காற்று வீசுறதால அந்த விண்ட் வந்துட்டு டிஃப்ளெக்ட் ஆயிட்டு நார்த்துக்கு போகாம சவுத் வெஸ்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா, ஓகேவா, இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். இதே குளிர்காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா காற்று வந்துட்டு தெற்கு பக்கம் நோக்கி வந்துட்டு நகரும். ஓகேங்களா, தெற்கு பக்கம் நோக்கி நகரும். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு அப்போதான் வந்துட்டு வடகிழக்கு பருவ காற்று வந்துட்டு உருவாகுதுமா. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பருவம்க்கு ஏற்ற மாதிரி காத்து வந்துட்டு மாறி மாறி வீசிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரெண்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீசன்ஸ் பார்த்துடலாம். ஸோ சீசன்ஸ் வந்துட்டு வின்டர் சீசன் இருக்கு, குளிர்காலம் இருக்கு, ஜான்வரில இருந்து பிப்ரவரி. கோடை காலம்னா மார்ச் டு மே சம்மர். சவுத் வெஸ்ட் மான்சூன் ரெய்னி சீசன் சொல்லுவாங்க, தென்மேற்கு பருவ காற்று அல்லது மழைக்காலம், ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும். அண்ட் வடகிழக்கு பருவ காற்று அப்படின்னா வந்துட்டு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க, அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வின்டர் சீசன். வின்டர் சீசன் அப்போ வந்துட்டு the vertical rays of the sun falls over the tropic of Capricorn, which is far away from India. Hence, India receives the slanting rays of the sun, which results in low temperature. சூரியனுடைய அந்த செங்குத்து கதிர்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வெகு தொலைவில் இருக்கிற மகர ரேகை மேல வந்துட்டு செங்குத்தா விழுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்திய பகுதிகளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாய்வான சூரிய கதிர்கள் தான் வருது. அதனாலதான் வந்துட்டு குறைந்த வெப்பம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குமா. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் நீங்க வின்டர் சீசன்னா என்ன ஜஸ்ட் இது பார்த்துக்கிட்டீங்கன்னா தட்ஸ் இனஃப். ஸோ இந்த வின்டர் சீசன்ல வந்துட்டு எங்க மேம் மழை பொழிவு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல மழை பொழிவு நடக்குது. தமிழ்நாடு, கேரளால மழை பொழிவு வந்துட்டு பாத்தீங்கன்னா நடக்குதுமா. ஓகேங்களா, அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில நார்த்தன் இந்தியாஸ்லயும் வந்து நடக்குதுன்னு சொல்றாங்க. அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னா அதிவேக காற்றுகளால தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றது வந்துட்டு வருது. ஓகேங்களா, இது ஜெட் காற்றோட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காற்றோட்டம்னால பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ்லாம் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குளிர்காலம் அப்படின்றது வந்துட்டு மழை பொழிவு அந்த அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அந்த பனிப்பொழிவும் சொல்லுவாங்க, அதுவும் வந்துட்டு வருது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டைம்ல தான் வந்துட்டு வீட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கோதுமை வந்துட்டு பாத்தீங்கன்னா பயிரிடுவாங்க வின்டர்ல. நெக்ஸ்ட் சம்மர், கோடைக்காலம். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெர்டிகல் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் த பெனின்சுலா இந்தியா. சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இந்தியாவோட தீபகற்ப பூமியில வந்துட்டு விழுது. ஸோ வெப்பநிலை வந்துட்டு பாத்தீங்கன்னா தெற்குல இருந்து வடக்கு நோக்கி வந்துட்டு போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ கோடை காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த வானிலை வந்துட்டு வறண்ட வானிலை தாமா. மோஸ்ட்லி இந்த கோடை காலத்தோட எண்ட்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆலங்கட்டி மழையெல்லாம் வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு பெய்யும். மோஸ்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துலலாம் வந்துட்டு டெம்பரேச்சர் 30 டிகிரிலேருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் இப்போதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கோடை காலத்துல எல்லாம் என்ன ஆகும், மேங்கோ ஷவர்ஸ்,
மாஞ்சாரல்னு சொல்லுவாங்க. மாம்பழம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க, ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. விரைவில் அதாவது அந்த மாங்காய்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா முதிர்வடையும், அதாவது வந்துட்டு மாங்காய் வந்துட்டு மாம்பழமா வந்துட்டு மாறும். சரிங்களா? ஸோ மேங்கோ ஷவர்ஸ் எல்லாமே வந்துட்டு சம்மர் சீசன்ல தான் அறுவடை பண்றாங்க. ஏப்ரல் அண்ட் மே மந்த்ஸ்ல வந்துட்டு வடமேற்கு திசையில இருந்து வீசும் அந்த காற்று வந்துட்டு நார்வெஸ்டர் அல்லது கால்பைஷாக்கி அப்படின்ட்டு வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? இந்த காற்று வந்துட்டு பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகள் லைக் பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம் இந்த மாநிலங்களுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு ஒரு மழை பொழிவை வந்துட்டு தருது. மழை பொழிவு வந்துட்டு தருதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். தென்மேற்கு பருவக்காற்று அல்லது அது மழைக்காலம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்மா, இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது எப்போ வருதுன்னு சொல்லுவாங்க. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் கண்ட்ரி ஃபுல்லா கவர் ஆகுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜூலை 15th கண்ட்ரி ஃபுல்லா வந்துட்டு கவர் ஆயிடும். இந்த மான்சூனை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபினோமினா எல் நினோ. ஸோ எல் நினோ அப்படின்றது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலத்துல மிகப்பெரிய தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுது. அதான் வந்துட்டு அந்த ஃபினோமினன் பேர் வந்துட்டு எல் நினோ. ஓகேங்களா? ஸோ இந்த மான்சூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சாக டிவைட் ஆகும். ஒரு பிரான்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி, இன்னொரு பிரான்ச் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால்ல இருந்து வரும். சரிங்களா? அப்போ அரேபியன் சி பிரான்ச் எங்கே மேம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சி பிரான்ச் வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு மழை பொழிவை தரும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா ராஜஸ்தானுக்கு ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய மழை பொழிவு வந்துட்டு கிடைக்கணும். பட் ஏன் அது கிடைக்கல அப்படின்னா ராஜஸ்தானை வந்துட்டு மறைக்கிறதா இந்த ஆரவல்லி மலை தொடர்னு சொல்லுவாங்க. இந்த ஆரவல்லி மலை தொடர் வந்துட்டு ராஜஸ்தானுக்கு பேரலா இருக்கிறதால ராஜஸ்தானுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மழை பொழிவு வந்துட்டு கிடைக்காது. புரியுதா? சரிங்களா? நெக்ஸ்ட் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்துட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியா, மியான்மர் அந்த பக்கம் வந்துட்டு போகுது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி காரோ, காசி, ஜெயின்டியா, இந்த மெகாலயா பகுதிகள், அப்புறம் மன்சுன்ராம் இங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இந்தியாவுக்கு 75% ரெயின்ஃபால் வந்துட்டு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் பார்த்துடலாம். வடகிழக்கு பருவக்காற்று செப்டம்பர்ல, அது எப்போனா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக். இது வந்துட்டு எப்போ கேட்டாங்கன்னா செப்டம்பர்ல. சரிங்களா? செப்டம்பர்ல வருது. இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்றா வந்துட்டு மாறும் பொழுதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்ற காலம் வந்துட்டு ஏற்படுது. சரிங்களா? காற்றின் திசை மாறும். காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்குல இருந்து வந்துட்டு வீசும். சரிங்களா? அதனாலதான் இதை வந்துட்டு வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு ஏன் அப்படின்னா பூமியோடைய சுற்று விசை கொரியாலிஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் காற்றோட திசை வந்துட்டு நமக்கு மாற்றப்படுது. ஸோ இந்த பருவக்காற்றுல வந்துட்டு கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த பகுதிகள்லாம் வந்துட்டு நிறைய ரெயின்ஃபால் வந்துட்டு வரும் நமக்கு. அதாவது தமிழ்நாடுக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 35% ரெயின்ஃபால் நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல இருந்தா வந்துட்டு நமக்கு நிறையவே வந்துட்டு ரெயின்ஃபால் வந்துட்டு கிடைக்கும். சவுத் வெஸ்ட்ல அவ்வளவா கிடைக்காது. சரிங்களா? அண்ட் மன்சுன்ராம் அப்படின்ற பிளேஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உலகிலேயே மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி எதுனா மன்சுன்ராம். மெகாலயால வந்துட்டு இருக்குமா, எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 1141 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால் வந்துட்டு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகேவா? டிட் யூ நோ பாக்ஸ்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இது அப்படியே நான் உங்களுக்கு இப்போ
தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது வரைக்கும்.